வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மிக ருசியான முட்டை ஆம்லெட் போடும் முறைதான். இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 முட்டை, பொடியாக நறுக்கிய வெங்காயம், சிறிதாக நறுக்கிய தக்காளி பழம், பச்சை மிளகாய், 2 முட்டைக்கு தேவையான உப்பு, மிளகாய் பொடி, மிளகு போட்டுக்கொள்ள வேண்டும். சிறிதளவு தண்ணீர் கலந்து நாம் அதை கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் நாம் முட்டையை உடைத்து ஊற்றிக்கொள்ளவும். நாம் 2 முட்டையை போட்டு எக் பீட்டரால் நன்கு அடித்து கொள்ள வேண்டும். நன்றாக நாம் முட்டையை அடித்து வைத்து கொண்டு முட்டையை நாம் நன்கு அடித்தவுடன் நாம் முட்டை போடும் தோசை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் இப்படி ஒரு தோசை தவாவை காய வைத்து எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கியவுடன் நாம் தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு விடலாம். நாம் முட்டை போடுவதற்கென்று ஒரு தனி தோசைக்கல் எப்பொழுதும் வைத்து கொள்ளலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கியவுடன் நாம் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக் கொள்ளலாம். இப்பொழுது மிதமான தீயில் நாம் ஒரு நிமிடம் வதக்கிக் கொள்ள வேண்டும். நாம் இதை வதக்கி முட்டையுடன் போட்டால் நாம் ஆம்லெட் போடும்போது வெங்காயம் தக்காளியும் நன்கு வெந்து இருக்கும், ருசியும் அதிகமாக இருக்கும். நாம் காரத்திற்கு முட்டையுடனே இதற்கும் சேர்த்து நாம் போட்டு விட்டதால் இப்பொழுது உப்பு காரம் போட தேவையில்லை. இந்த பச்சை மிளகாய் காரமே போதுமானது. இந்த அளவு வதங்கியவுடன் நாம் முட்டையுடன் இதை கொட்டிவிடலாம். நாம் தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நாம் எடுத்து உள்ள முட்டை வெங்காயம் அளவிற்கு நாம் 2 ஆம்லெட் போட்டு விடலாம். இதேபோல் நாம் ஊற்றி முதலில் மிதமான தீயில் வேகவிட வேண்டும். பின் தீயை கூட்டி வைத்து முட்டை நன்கு வேகவும் நாம் திருப்பி போட வேண்டும். நாம் ஒரு மூடி போட்டு வேக வைத்தாலும் சீக்கிரம் வெந்துவிடும். இல்லாவிட்டால் நாம் இப்படியே வேக வைக்கலாம். இப்பொழுது நாம் திருப்பி போட்டு ஒரு அரை நிமிடம் வேக விட வேண்டும். இப்பொழுது ஆம்லெட் நன்றாக வெந்துவிட்டது. வேறு ஒரு பிளேட்டிற்கு நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முட்டை மசாலா ஆம்லெட் ரெடி. இது குழந்தைகள் கொடுத்தீர்கள் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள். வெறும் ரசம் சாதம் வைத்து இந்த ஆம்லெட் சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.